எவ்வளவு அவசரப்பட்டு என்ன நம்மளோட நியூ எம்டி பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீல்ஸ் ஏற்ற போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டி வச்சுங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்லலான்னு கொஞ்சம் மறந்துட்டேன். ஃபஸ்ட் எபிசோடு பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஃபஸ்ட் எபிசோடு பாருங்கள், நல்லாவே புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காக போல், பட் நம்மளோட புது பைக்கை நம்ம ஹீல்ஸ் ஏற்றணும் அப்படிங்கிறக்காக தான் போகிறோம். ஸோ வளவலன்னு பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீல்ஸ் ஏற போகிறோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம லாக் பண்ணாமல் இருந்தோம். இந்த மேட்டுப்பாளையத்துலங்க சரியான டிராஃபிக்கே கூட, அது போல் டிராஃபிக்கை கூட அந்த ரோடே சரியில்லைங்க, குண்டும் குழியுமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப மெதுவாக பார்த்து வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல்ஸ் ஏற போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஹீல்ஸ் ஏற போகிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மழை பார்த்தாவே சூப்பராக இருக்குங்க. வெயிலும் வேற கொஞ்சம் பயங்கரமா அடிக்குது. ஒரு சைடு குளிரும் லைட்டா அடிக்குதுங்க. அந்த பக்கம் பாருங்க, மலையெல்லாம் இப்படி இருக்குங்க. அப்பா சூப்பரா இருக்குங்க. நம்மளோட ஹீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெண்ட் ஏற போறோம். இதுதாங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹீல்ஸ் ஏற போறேன், அதுவும் தனியா. அப்பா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நமச்சிவாயா, எல்லாம் நல்லதே நடக்கும். பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடும் போல, அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குங்க. சைக்கிள் ஒரு நாள் ஏறணுங்க. இதுல சைக்கிள் ஏறணும்னு ஆசையா இருக்கு. ஹில்ஸ்ல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபா ஓட்டுங்க, பார்த்து பத்திரமா ஓட்டுங்க, பொறுமையா ஓட்டுங்க. ரொம்ப ஓவரா ஃபாஸ்டெல்லாம் அங்கே ஓட்டாதீங்க. மினிமம் ஒரு 60, அதுவே ரொம்ப ஹையான ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். எங்க ஓட்டினாலுமே சரிங்க, ரொம்ப பார்த்து சேஃபா ஓட்டுனுங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஃபர்ஸ்ட் பெண்டை தாண்டி அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோங்க. இப்போ ரோட்டு மேல கவனம் இருக்கணுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹீல்ஸ்லாம் நான் ஓட்டுனதில்லை, இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோம். அது இதெல்லாம் எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு இது உன்னிட்டா தெரியுங்க. ஒரு மாதிரி வைபாக ஜாலியாக இருக்குங்க. பைக்கு தான் நம்ம கொஞ்சம் போயிடலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போயிடலாம். வேண்டாம், நம்ம எதுக்கு அவசரப்படணும், பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு தான் தோணுதுங்க. இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வைபாக ஜாலியாக போகலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட வரணுங்க, ஜாலியாக இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக மார்ச் மேல வருவோம்னு நினைக்கிறேங்க. மேல நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா வரலாம். அப்படியே பாட்டு பாடி ஜாலியா போலாங்க. என்னன்னு தெரியல, இந்த காருக்காரங்க ரொம்ப அவசரப்படுறாங்களோன்னு தோணுது எனக்கு. தனியா வந்தங்காட்டி நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாலும் போயிடுவேன், நிறைய வியூவெல்லாம் விட்டுட்டு. அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஆமா, மேக்சிமம் புது வண்டி எடுத்துட்டா எப்பவுமே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோடனே ஹீல்ஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா மைலேஜ் டிராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, லைஃப் லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு சரியான டீட்டெயிலாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படியே பாருங்க, பக்கத்தில் டீலா அப்படியே நம்ம பைக்ல ஜாலியா போயிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்மளையோட ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்குங்க. பொறுமை வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜில்லுன்னு இருக்குங்க, உடம்புலாம் அப்படியே சூப்பரா இருக்குங்க. அந்த டயர்டெல்லாம் போன மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு. இந்த பஸ் ராலி போறதுனாலதான் ரொம்ப டிராபிக்கா போற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் ஹில்ஸ்ல ரொம்ப ஸ்லோவா போக முடியும். ஓகேங்களா, காரு பைக்கை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே ஃபாஸ்டா போவாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். வண்டியில கூட போனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஹில்ஸ் பெரிய பெரிய வண்டியில தான் போயிருக்கேன், லோடு வண்டியில. இந்த மாதிரி 2 வீலர்ல போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஊட்டிக்கு நம்ம இத்தனை நாள் வராம இருந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதுவும் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த நாள் 2 நாள் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி பார்ப்போம். பரளியாறு வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இதுதான் பரளியாறு. செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. இப்போ செக் பண்றாங்களான்னு தெரியல. நேற்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போனேங்க. டீ முடிச்சுட்டு இந்திக்கார பசங்க பைக்கு தொடவே இல்லை, தொடாம நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா. அப்புறம் நான் கரெக்டாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம அண்ணா இன்னொருத்தர் வந்திருந்தாரு, தனியா வந்திருந்தாரு. நான் பார்க்கவே இல்லையா. அப்புறம் அவர் வண்டியில் உட்காந்து போட்டோ எடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் தான் வண்டியில் உட்காந்து போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் நானும் பார்த்துட்டு, நான் வண்டியில் உட்காந்து போட்டோ எடுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க 3 பேர். வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டங்க. பைக்கு தான் எல்லாம். இப்போ பைக் வாங்கினதுக்கு அப்புறம் பைக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். எனக்கு கொஞ்சம் ஹீல்ஸ் ஓட்டுற மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு.
ஆனா என்ன கொஞ்சம் அந்த டரன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து போனோம்னா போதும். எத்தனாவது பெண்ட் அது கூட தெரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ எத்தனாவது பெண்ட் அந்த அது கூட தெரிஞ்சா கூட நல்லா இருக்குன்னு தோணுது. என்னோட டயர் இப்படி ஆகி கிடக்குது, ராலி டயரு. ஐயோ வந்து லைட்டா கிராஷ் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த ராலிக்கு. ராலின்னு சொல்ல முடியாது, ஈச்சர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவசரப்படாதரா ஃபீனிக்ஸே, நீயும் தான். நான் கூட அப்பப்போ த்ராட்டில் பண்ணுவேன், நீ இதே எதுவும் பண்ணி த்ராட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா 7வது பெண்டு. அந்த பெண்டெல்லாம் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. நார்மல் ரோட்டை விட நான் ஹில்ஸ்ல ஏறும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாதிரி தோணுது. வாட்ச் பண்ணிட்டே இருக்கோங்க ரோட்டு மேலதான் 100% வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் கிடைச்சுன்னா அழுத்திடும். இந்த மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அழுத்திடுங்க. இதுல நமக்கு நல்லா நேக் தெரியுது, பார்த்தாவே தெரியுது. இந்த இடத்துல நம்ம அழுத்தலாம், அந்த இடத்துல அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல மட்டும் நம்ம அழுத்தணுங்க. இருக்குங்க நானு என்னோட ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. பாவங்க, அவங்க ஓட்டுனவங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேங்க. ராலி சுக்குநூறா போகுதுங்க. பார்த்தாவே எனக்கு மனசே இல்லை, என்னடா பாவம் அப்படின்னு. சைக்கிளிங், ஐ லவ் சைக்கிளிங்க. அக்கா கியூட் வந்தங்க. எனக்கு இந்த வண்டி செட் ஆயிருச்சுங்க கரெக்டா. ஏன்னா வந்து ஹைட்டிலும் சரி, வெயிட்டிலும் சரி, சைஸ்லையும் சரி, எல்லாமே எனக்கு இந்த வண்டி பக்காவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மரமெல்லாம் வந்து அந்த கலரே வேற மாதிரி இருக்குது பாருங்க. அது சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க வியூவெல்லாம். அப்படி பயங்கரமா நிக்குதுங்க பிரேக்கு. அடிபொலி, பயங்கரமான பிரேக்குங்க. செம்ம பிரேக்கு பைக்கு. ஓ சிவாய நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சிவாய நமக்கு. ஊட்டிக்கு ஒன்று வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இப்போதான் நம்ம 20 கிலோமீட்டர்ஸ் தான் ஏறி இருக்கும் போல. மரத்துல பூ அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. குன்னூர் வந்தாச்சுங்க. எப்படியோ ஒரு வேலையை நம்ம குன்னூர் வந்து ரீச் ஆகியாச்சு. குளிருதே. தைல வாசம் மூக்க நுழைக்குதுங்க, பயங்கரமா நுழைக்குது. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கலையே தெரியும், இன்டர்வியூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரைடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு எபிசோடு வருதுங்க. ஸோ கல்லட்டி ரோட்டில் நம்ம மசனகுடி ரோட்லலாம் ஓட்ட போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.